மழை காலத்துல நமக்கு சளி பிடிச்சா சரி சுத்தி இருக்க இடமெல்லாம் ஒரே ஈரமா இருக்கும், நம்மளும் அடிக்கடி மழையில நனைஞ்சிருவோம், அதனால சளி பிடிக்குதுன்னு சொல்லலாம். குளிர்காலத்துல சளி பிடிச்சா பனி ரொம்ப அதிகமா இருக்கு அதனாலதான் சளி பிடிச்சதுன்னு சொல்லலாம். ஆனா சம்பந்தமே இல்லாம வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கப்போ நமக்கு ஏன் தான் சளி பிடிக்குதுன்னு சந்தேகத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கீங்களா? வாங்க, வெயில் காலத்துல சளி பிடிக்க என்ன காரணம், அதை எப்படி சரி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம். It is a medical miracle. வெயில் காலத்துல நமக்கு சளி பிடிக்க ஒரு முக்கியமான காரணமே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வேர்வை தான். வெயில்ல அதிகமா சுத்திட்டு வீட்டுக்கு வர்றப்போ நம்ம உடம்பு முழுக்க அதிக வேர்வை இருக்கும். அப்படி வீட்டுக்கு வந்ததும் நம்ம முதல்ல பண்ற வேலை என்னவா இருக்கும்? ஏசியை 16ஆம் நம்பர்ல வச்சுட்டு ஃபேனை நல்ல ஸ்பீட்ல வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு உட்காந்துருவோம். அப்படி நம்ம பண்ணும்போது நம்ம ட்ரெஸ்ல அதிகமா இருக்கக்கூடிய வேர்வைனால தான் நமக்கு சளியே பிடிக்குது. அதனால நீங்க வீட்டுக்கு வந்ததும் ஒரு வேளை உங்க ட்ரெஸ் முழுக்க வேர்வையா இருந்துச்சுன்னா முதல்ல அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா ரெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி வெயில் காலத்துல நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? வெளியே போனாலே நல்ல ஜில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சதும் குளுக்குலுன்னு ஒரு கிளாஸ் கூல்ட்ரிங்க்ஸ், வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் குடிச்சே தீருவோம். இந்த மாதிரி நிறைய கோல்டான ஐட்டம் சாப்பிட்றதுனாலையும் நமக்கு சளி பிடிக்குது. இப்படி வெளியே கோல்டா இருந்து இன்ஸ்டன்டா நமக்கு ஜில்லுன்னு இருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸை குடிக்காம இளநீ, நுங்கு அண்ட் பழங்கள் மாதிரியான விஷயங்களை சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை குறைச்சு நம்ம உடம்புக்கு கூலிங்கை ஏற்படுத்தும். ஒருவேளை உங்களுக்கு இப்பவே கோல்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான உணவுப் பொருட்களையும் கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. வெயில் காலத்துல நமக்கு சளி பிடிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி வெயில்ல போயிட்டு வரோம், நிறைய வேர்வையா இருக்கு, ரொம்ப கசகசன்னு இருக்கு, நிறைய தடவை குளிச்சாதான் ஒரு மாதிரி ரிலீஃபா இருக்கும்ட்டு நம்ம நிறைய தடவை குளிப்போம். அதுலயும் முக்கியமா தலைக்கு குளிப்போம். இப்படி தலைக்கு குளிச்சதும் நம்ம ஒழுங்கா ப்ராப்பரா அந்த தலையை காய வைக்கிறோமான்னு கேட்டா கிடையாது. அது பாதி காஞ்சு பாதி காயாம இருக்கிறப்பயே அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். இப்படி நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய வேர்வையும் நம்ம தலைக்கு குளிச்சுட்டு காயாம இருக்கக்கூடிய அந்த நீரும் ஒன்னா சேர்ந்து நம்ம உடம்புக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது சின்ன சளி, இரும்பல், ஃபீவர்ல ஆரம்பிச்சு ரொம்ப அதிகமான தலைவலி வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் கொண்டு வரும். அதனால நீங்க தலைக்கு குளிச்சா முதல்ல ப்ராப்பரா அந்த தலையை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை பார்க்க போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம ஹெல்த் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி வெயில் காலத்துல சளி பிடிச்சு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.